ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சினிமா நியூஸில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா, கூட்ட நெரிசலில் சிக்கி கீழே விழுந்த விஜய். சென்னை ஏர்போர்ட்டில் பரபரப்பு, அதிர்ச்சி. சம்பளத்தை உயர்த்திய நடிகை ராஷ்மிகா இத்தனை கோடி கேட்கிறாரா? ஜனநாயகன் ஓடிடி ரிலீஸ் எப்போது? படையப்பா தொடர்ந்து ரஜினியின் இன்னொரு படம் ரிலீஸ் ஆக போகிறது. கொண்டாட்டத்தில் ரசிகர்கள். 2025ஆம் ஆண்டில் அதிக வசூல் செய்த படம் இதுதான். துரந்தர் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். 2025இல் அதிகம் வியூஸ் பெற்ற தமிழ் பாடல் இதுதான். யூடியூபின் டாப் லிஸ்ட் ஆன ஒரு தமிழ் பாடல் என்னன்னு பார்க்கலாம். கூட்ட நெரிசலில் சிக்கி கீழே விழுந்த விஜய். நடிகர் விஜயின் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. விஜயின் கடைசி படம் என்பதால் அவரும் ரசிகர்களிடம் உருக்கமாக பேசினார். அந்த விழாவில் அட்லி, லோகேஷ் கனகராஜ், நெல்சன் உள்ளிட்ட இயக்குநர்கள் மற்றும் பல நடிகர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் இன்று மலேசியாவில் இருந்து சென்னை திரும்பினார் விஜய். அவரை பார்ப்பதற்காக ஏர்போர்ட்டில் மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடியிருந்தது. ஏர்போர்ட்டில் இருந்து வெளியில் வரும்போது கூட்ட நெரிசலில் சிக்கி கொண்டார் விஜய். அவர் காரில் ஏற சென்றபோது தவறி கீழே விழுந்தார். இந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சம்பளத்தை உயர்த்திய நடிகை ராஷ்மிகா. நடிகை ராஷ்மிகா மந்தனா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என பல மொழிகளின் முன்னணி நடிகையாக இருந்து வருகிறார். அதிலும் குறிப்பாக அனிமல் பட வெற்றிக்கு பிறகு ஹிந்தியில்தான் அவர் தற்போது அதிகம் கவனம் செலுத்தி வருகிறார். தற்போது மைசா என்ற தெலுங்கு படத்தில் அவர் நடித்து வருகிறார். அந்த படத்தின் போஸ்டர் ஒன்றும் சமீபத்தில் வைரலானது. அதில் இரத்தத்துடன் ராஷ்மிகா இருப்பது போல காட்டப்பட்டு இருந்தது. இந்நிலையில் ராஷ்மிகா வாங்கும் சம்பளம் பற்றிய தகவல் வெளியாகி இருக்கிறது. தனக்கு அதிகம் வரவேற்பு இருப்பதால் ஒரு படத்திற்கு 10 கோடி ரூபாய்க்கு மேல் சம்பளம் கேட்கிறாராம் ராஷ்மிகா. அடுத்த வருடம் அவர் நடிக்க இருக்கும் படங்களுக்கு இந்த சம்பளத்தை கேட்கிறாராம். வரும் 2026ஆம் பிப்ரவரி மாதத்தில் தெலுங்கு நடிகர் விஜய் தேவரகொண்டாவுடன் ராஷ்மிகாவுக்கு திருமணம் நடைபெற இருப்பதாக சினிமா வட்டாரம் கூறுகிறது. ஜனநாயகன் ஓடிடி ரிலீஸ் எப்போது? நடிகர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் வரும் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறது. தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, ஹிந்தி என மற்ற மொழிகளிலும் அதே தேதியில் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறது. இந்தியில் ஜன் நேட்டா என்ற பெயரில் டப்பிங் செய்யப்பட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகிறது. ஜி ஸ்டுடியோஸ் நிறுவனம் தான் வட இந்தியாவில் இந்த படத்தை ரிலீஸ் செய்ய இருக்கிறது. இந்தியில் மல்டிமல்டிப்ளெக்ஸ் செயின் தியேட்டர்களில் ரிலீஸ் செய்ய வேண்டும் என்றால் 8 வாரங்களுக்கு பிறகுதான் ஓடிடியில் ரிலீஸ் செய்ய வேண்டும் என்கிற கண்டிஷன் போடப்படுகிறது. அதனால் ஹிந்தியின் ஜனநாயகன் பிரம்மாண்டமாக ரிலீஸ் செய்வதற்காக ஓடிடி பற்றிய கண்டிஷனுக்கு தயாரிப்பு நிறுவனம் ஓகே சொல்லியிருக்கிறது. வட இந்தியாவின் விஜயின் முந்தைய படங்களை விட ஜனநாயகனுக்கு பிவிஆர், ஐநாக்ஸ், சினிபோலிஸ், மல்டிப்ளெக்ஸ் மூலமாக நல்ல வசூல் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் 2 மாதம் கழித்து 2026ஆம் மார்ச் மாதத்தில் தான் ஜனநாயகன் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் என தெரிகிறது. படையப்பாவை தொடர்ந்து ரஜினி இன்னொரு படம் ரிலீஸ் ஆக போகிறது. கொண்டாட்டத்தில் ரசிகர்கள் இருக்கிறார்கள். சமீபத்தில் ரஜினியின் படையப்பா படம் டிசம்பர் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகி இருந்தது. 25 வருடங்களுக்கு பிறகு ரிலீஸ் ஆகியிருந்தாலும் ரஜினி ரசிகர்கள் அந்த படத்தை தியேட்டரில் கொண்டாடினார்கள். நல்ல வசூலும் படையப்பா படத்திற்கு ரிலீஸ் கிடைத்தது. அந்த படத்தின் கதை என்னுடையதுதான், என் நண்பன் பெயரில் தான் நானே தயாரித்தேன் என ரஜினி பெரிய உண்மையும் போட்டு உழைத்தார். படையப்பா படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததை தொடர்ந்து தற்போது ரஜினியின் மேலும் ஒரு படம் ரிலீஸ் தயாராகி இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அது என்ன படம் என்றால் 3 முகம். ரஜினியின் 3 முகம் படம் தனது எஸ்பி, அலெக்ஸ் பாண்டியன், அருண், ஜான் என 3 விதமான ரோல்களில் நடித்து மிரட்டியிருப்பார் ரஜினி. 3 முகம் ரிலீஸ் பற்றி அறிவிப்பும் விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டில் அதிக வசூல் செய்த படம் துரந்தர் தான் அப்படின்னு நமக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இயக்குனர் ஆதித்யா தார் இயக்கத்தில் உருவாகி கடந்த 5ஆம் தேதி வெளிவந்த திரைப்படம் துரந்தர். பிரம்மாண்ட பொருட்செலவில் எடுக்கப்பட்ட இப்படத்தின் ஹீரோவாக ரன்வீர் சிங் நடித்திருந்தார். மேலும் மாதவன், அக்ஷய் கண்ணா, அர்ஜுன் ராம்பால், சஞ்சய் தத், சாரா அர்ஜுன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர். மக்கள் மத்தியில் இப்படத்திற்கு அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. இதனால் 24 நாட்களை வெற்றிகரமாக கடந்த பாக்ஸ் ஆபீஸில் இப்படம் ரூபாய் 1100 கோடி வசூல் செய்துள்ளது. இதனை அதிகாரப்பூர்வமாக படக்குழுவினர் அறிவித்துள்ளனர்.
ரூபாய் 1100 கோடி வசூல் செய்துள்ளார். துரந்தர் திரைப்படம் 2021ஆம் ஆண்டு வசூல் செய்திடும் என்று படைத்துள்ளது. மேலும் இந்தியாவில் மட்டும் ரூபாய் 862 கோடி வசூல் செய்துள்ள 2025இல் அதிகம் வியூஸ் பெற்ற தமிழ் பாடல் இதுதான். தமிழ் சினிமாவின் இந்த வருடம் பல படங்கள் ஹிட்டாகி இருக்கின்றன. அதிலும் இணையத்தில் பெரிய அளவில் சில பாடல்கள் ஹிட்டாகி இருக்கின்றன. அந்த வகையில் யூடியூபில் 2025இல் அதிகம் பார்க்கப்பட்ட தமிழ் பாடல் எது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. தனுஷின் நிலவுக்கு என்மேல் ஏனடி கோபம் படத்தில் வரும் கோல்டன் ஸ்பாரோ பாடல்தான் 2025இல் அதிகம் பார்வையாளர்கள் எட்டி இருக்கிறதாம். இதுவரை 248 மில்லியன் பார்வைகளை இந்த பாடல் பெற்றிருக்கிறது. இத்துடன் இன்று சினிமா செய்திகள் முடிவடைந்தது. நாளை சினிமா செய்திகளில் சந்திப்போம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு தேவை. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்.